இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றாமல் சும்மா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அது சூப்பராக இருக்கும். குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். நான் எப்போவாவது திடீர்னு எனக்கு புளிக்குழம்பு சாப்பிட்ணும் இல்லை பாவக்காய் குழம்பு சாப்பிட்ணும்னா குயிக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன். நீங்கள் சதுரமாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சும்மா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அது கூட வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அந்த காய் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலர் ஈவனாக மாதிரி வர்ற மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், நல்லா வதங்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வதங்கிடும். இப்போ தேங்காய், நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம், வரமிளகாய், பூண்டு கூட இதில் நீங்கள் தட்டி போடுறனா போட்டுக்கலாம். நான் பூண்டு போடல. சின்ன வெங்காயத்தை வந்து நிறைய வந்து சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நான் இதில் தக்காளி அதிகமாகவும் புளி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி அதிகமாகவும் தக்காளி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்குமே வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆர் சாம்பார் தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நல்லா வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் புளி வந்து டைரெக்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம காய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த புளிப்பு அந்த காய் வேகிறப்போ கொஞ்சம் புளிப்பு எடுத்துக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்துட்டு காயும் கொட்டி விட்டுருங்க. கொட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். இதில் வேணும்னா நாட்டு சக்கரை நீங்கள் தேய்ச்சி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எனக்கு மேக்ஸிமம் நாட்டு சக்கரை சேர்க்கவே மாட்டேன். வீட்டில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் இனிப்பு வேணும்னா மட்டும் சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி காய் நல்லா மிதந்து வந்துடும், எண்ணெயும் தெளிஞ்சு வந்துடும். இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வேணும்னா நீங்கள் வெல்லமோ நாட்டு சக்கரையே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சூடாக சாப்பிட்றத விட வந்து கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கும்ல. இப்போ காலையில் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சும்மா தாளிச்சு விடலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் பாகக்காய் வதக்கி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் பச்சையாக போட்டு புளியெல்லாம் ஊற்றி அப்படியே கூட்டி வைக்கிற மாதிரி கூட கூட்டி வைக்கலாம். சூப்பராக இருக்கும்.